வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த டிடி வேக்சின். டிடி வேக்சின் நல்லதா கெட்டதான்னா ஆய்வுக்கு நான் சொல்ல வரல. டிடி வேக்சின் சம்டைம்ஸ் நம்மளை வந்து மிஸ்லீட் பண்ணிடுது. முக்கியமாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் இது ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குங்கிறதுனால தான் இதுக்கு முக்கியத்துவம் எடுத்து ஒரு காணொளி போட்டிருக்கிறோம். சுகர் பேஷண்ட்டில் கால்கள் பாதிக்கப்படுது. அதுக்கு காரணம் உங்களுக்கு என்னென்னு தெரியும். சர்க்கரை அதிகமாகும் பொழுது அந்த நுண் நரம்புகள், அதாவது நர்வ் எண்டிங்ஸ் வந்து நம்பாயிடுது. அதுக்கப்புறம் அதில் சென்சேஷன் போயிடுது. ஆரம்ப கட்டத்தில் ஆல்டர்ட் சென்சேஷன், காலில் ஏதாவது பஞ்சு ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி, சேர் ஓட்டிகிட்டு இருக்கிற மாதிரி, முள்ளு குத்துற மாதிரி, நெருப்பு எறிகிற மாதிரி, எறும்பு கடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அனசிடைஸ் ஃபீட்டு, வண்டியில் ஏறி உட்காந்தா கூட காலில் சப்பல் கழண்டு விழுறது தெரியாது, சப்பல் கழண்டு விழுந்துடும், செருப்பு கடிச்சாலும் தெரியாது, இந்த சைலன்சர் கார் பட்டாலும் புண்ணாயிரும், கொஞ்ச நேரம் வெயிலில் போயிட்டு வந்தால் கூட அந்த காலில் தார் ரோட்டில் இருக்கிற கொப்பளம் வந்துடும். காரணம் என்னென்னா அதில் காலில் இருக்கிற உணர்ச்சி குறையுது. காலில் மட்டுமே உணர்ச்சி குறையிறதுல ஆண்களும் பெண்களும் சரி பிறப்புறுப்புலையும் உணர்ச்சி குறையுது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஏன் காலில் புண்ணு வருது அப்படின்னா, அடுத்த காரணம் கால் தான் நம்ம உடம்புலேயே கான்டாக்ட் ஏரியா. இப்போ நீங்கள் வந்து ஒரு பூசணிக்காய் வைக்கிறீங்க, ரொம்ப நாளாக எடுக்கலை அப்படின்னா மேலே இருக்கிற பூசணிக்காய்லாம் நல்லாயிருக்கும், கீழே இருக்கிற பகுதி எது பூமியோட ஒட்டி இருக்குதோ அது தன்னுடைய எடையின் அழுத்தத்தின் காரணமாக புண்ணாயிடுது. அதனால தான் சுகர் பேஷண்ட்டில் இதுதான் கால் அப்படின்னா இந்த கட்டை விரலுக்கு மேலே, அப்புறம் இந்த சுண்டு விரலுக்கு கீழே, அப்புறம் இந்த குதிங்கால் கிட்ட இந்த மாதிரி இடங்களில் காயங்கள் வருது. ஸோ இப்போ இந்த காயம் வரும் பொழுது அதை தவிர்த்து இந்த மாதிரி துரு பிடிச்ச ஆணி குத்துறது, கண்ணாடி ஓடு குத்துறது, இந்த மாதிரி சின்ன சின்ன காயங்கள் வந்தோடனே அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க, சார் சேஃப்டிக்கு முதல்ல போய் ஒரு டிடி ஊசி போட்டுட்டு வந்தேன் சார், ஏடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த வேக்சினேஷன் அப்படின்னா என்ன, வேக்சினேஷனோட கான்செப்ட் என்னென்னா, வராத நோய்க்கு ஒரு இறக்கப்பட்ட கிருமியோ அது இல்லை கிருமியோட ஒரு பகுதியோ கொடுத்து நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தியை வளர்க்கிறது. இது வளர்கிறதுக்கே எப்படி பார்த்தாலும் அறிவியல் சொல்லுது 21 நாட்கள் தேவைப்படுது, 30 நாட்கள் தேவைப்படுது, 6 மாதங்கள் தேவைப்படுது, 1 வருடம் தேவைப்படுது. இது எதுவுமே நம்ம அறிவுக்கு எட்டப்படாத விஷயம். ஏன்னா இது இயற்கையாக ஒன்று, ஒரு செயற்கையாக ஒன்று பண்ணும். உங்களுக்கு தெரியும் எட்வர்ட் ஜென்னருக்கு என்ன ஆச்சுன்றதுலாம் உங்களுக்கு கதை தெரியும். ஸோ இப்போ அடிப்பட்ட உடனே, இப்போ இன்னைக்கு துருப்பிடிச்ச ஊசி வழியாக ஒருவேளை கிளாஸ்ட்ரீடியம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அன்னைக்கு அடிப்படுற அந்த கிருமிக்கு அன்னைக்கு தடுப்பூசி போட்டால் இதுக்கு அந்த எதிர்ப்பு சக்தி கிடைக்காது, பிற்காலத்தில் கிடைக்கும். பிற்காலத்துலையுமே கிடைக்குமாங்கிறதா அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஏன் அப்படின்னா பெரும்பாலும் நிறைய ஃபார்மசிஸ் மருத்துவமனையில் கோல்ட் செயின் மெயின்டைன் ஆகிறதில்ல, சப்ளையில் வர இடத்துலேருந்து ஐஎல்ஆர்ஸ் நிறைய ஒர்க்கிங் ஆகிறதில்ல, இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய ஹெல்த் வந்து ரெசார்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம யாரோ வானத்துலேருந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் நிறைய டைம் அந்த ஃபஸ்ட்டு 3 days 4 days ரொம்ப இம்பார்ட்டன்ட். சர்க்கரை பேஷண்ட்டில் காலை பராமரிக்கிறதுல முதல் டிப்பே வந்து பெட் ரெஸ்ட் தான். ஆஃப் லோடிங் இதை இங்கே நிறைய மருத்துவமும் இதை தவறு செய்யுது. காயம் இருந்தாலும் நல்லா நடக்க தான் நட வரும். நடக்க வேண்டிய நாட்கள்லாம் அவங்க நடந்ததில்லை, இப்போ நடக்கக்கூடாது. இது நான் வந்து சிஎம்சி வெள்ளூரில் நான் ஒரு 5 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் போயிருந்தேன், ஒரு 9-8 years பேக். அப்போ வந்து ஆஃப் லோடிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. ஆஃப் லோடிங்னா காயம்பட்ட பகுதியை தரையில் படாமல் நடக்க வேண்டும், அல்லது தரையில் பதிய வைக்கக்கூடாது. இது ஆரம்பத்தில் நகைச்சுவையாகவோ இல்லை வந்து இதை நம்பத்தன்மை இல்லை அப்படின்னு இருக்க மாதிரி இருந்தாலும், நீங்கள் வழியிலே நிறைய நாய்கள், ஆடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு கால் பாதிக்கப்படும் பொழுது, ஒரு கால் பாதிக்கப்படும் பொழுது அதோடைய காலை பூமியில் படாமல் காலை மேலேயே தூக்கியவாறு அது நடந்து போகும் காட்சி நீங்கள் அனைவரும் பார்த்துருப்பீங்க. அதுதான் ஆஃப் லோடிங். எப்போ வரைக்கும் அது காலை தூக்கிட்டு போகும், வாழ்நாள் முழுக்க இல்லை, கால் சரியாகும் வரை. அது பொதுவாக ஆர்த்தோலையும் இந்த மாவு கட்டு போடுறதுல இது எல்லாத்துலேயுமே சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன பாயிண்ட், கேரி ஹோம் மெசேஜ் என்னென்னா, டிடிஐ நம்பி அதை நம் காலை காப்பாற்றிவிடும். இந்த 13 ரூபாவோ 20 ரூபாவோ என்னமோ அந்த ஊசியோட விலை எனக்கு சரியாக தெரியல, பட் அது 100, 500, 1000 ரூபாய்லாம் இல்லை, ரொம்ப விலை கம்மி தான். அந்த ஊசி நம்ம காலை காப்பாற்றிவிடும், நான் டிடி போட்டுட்டேன் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கை இருக்க வேண்டாம். ஒன்று, அது எதிர்காலத்தில் ஒரு மாதமோ 2 மாதமோ 6 மாதமோ 10 வருடங்கள் வரைக்குமே அது பாதுகாக்குதுங்கிற புள்ளி விவரம் சொல்லுது. இப்போ குத்துன காயத்துக்கு இப்போ பட்டடிக்கு இந்த டிடி வேக்சின் நமக்கு பொருந்தாது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான செய்தி. ஏன்னா நிறைய பேர்கள் கால்கள் இழக்கிறீங்க, காலை இழந்தால் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுதா, புண்ணு வருது, செப்டிக் ஆகுது, காலை இழக்கிறோம், தன்மானம் குறையுது, எங்கேயும் தலையை காட்ட முடியல, கால் இருந்தால் தானே தலையை காட்ட முடியும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. தம் பாதங்களை முகத்தை போல் நேசிப்போம். மற்றும் ஒரு முக்கிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.